ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்பேஷன் கோடிங்கில் எப்படி வந்து ஒரு POA இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இன்பேஷன் கோடிங்கை பொறுத்தவரை ஒவ்வொரு கண்டிஷன் கோட் பண்ணும்போதும் அதுக்கு POA இண்டிகேட்டர் வந்து அசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு டோட்டலாக வந்து 5 வந்து POA இண்டிகேட்டர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய், என், யூ, டபிள்யூ அப்புறம் இ கோட்ஸ். அதாவது ஒய்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் அட் த டைம் ஆஃப் தி இன்பேஷன் அட்மிஷன். அதாவது ஒரு கண்டிஷன்ஸ் வந்து வரும்போதே பேஷண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து POA இண்டிகேட்டர் வந்து ஒய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து POA இண்டிகேட்டர் என் கொடுக்கணும். தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து கிளாரிட்டியாக இல்லை, இந்த கண்டிஷன்ஸ் வந்து வரும்போது இருந்துச்சா இல்லை வந்ததுக்கப்புறம் டெவலப் ஆச்சா அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அப்போ நம்ம வந்து யூ கொடுக்கணும். லாஸ்ட்டாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியனே வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கண்டிஷன்ஸ் வந்து ப்ரெசன்ட் அட்மிஷனாக இல்லையாங்கிறது கிளியராக தெரியல, டிட்டர்மைன் பண்ண முடியல அப்படிங்கிற சினாரியோவில் வந்து டபிள்யூ கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளாக அசைன் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேராக வந்து அசைன் பண்ணிடும் கோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்டஸ் கோடாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கோட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அசைன் ஆயிரும். ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ மேஜராக வந்து இன்பேஷன் கோடிங் பொறுத்தவரை ஒய் அதுக்கப்புறம் என் இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒய்யும் என்னும், அதாவது ஒரு கண்டிஷன்ஸ் வரும்போது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒய் கொடுக்க போகிறோம். ஒரு கண்டிஷன் வந்து ஹாஸ்பிட்டலில் டெவலப் ஆகிருந்துச்சு அப்படின்னா என் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ எப்போ வந்து நம்ம அது மாதிரி இந்த டபிள்யூனா மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் ஒய் என்ன அப்புறம் பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்டேட்டஸ் கோட்ஸ் எல்லாமே அது வந்து கேப்சர் ஆயிரும். அந்த POA இண்டிகேட்டர் வந்து வந்து டிஃபால்ட்டாகவே கேப்சர் ஆயிரும். அண்ட் இன்பேஷன் சேட்டில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒய் அப்புறம் இந்த என் ஒரு கண்டிஷன் வரும்போது இருந்துச்சுன்னா ஒய் கொடுப்போம், ஹாஸ்பிட்டலில் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா என் கொடுப்போம். அவ்வளோதான், சிம்பிள். இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆகிறாங்க. அட்மிட் ஆகும்போது பேஷண்ட்டுக்கு வந்து நிமோனியா இருக்குது, அப்புறம் ஃபீவர் இருக்குது. அதுக்கப்புறம் டே 2ல் வந்து என்ன பண்ணுறாங்க, செப்சிஸ் அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிமோனியா இருக்குது, ஃபீவர் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரி சினாரியோவில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏன்னா இந்த செப்சிஸ் வந்து வரும்போதே இருந்துச்சா இல்லை ஹாஸ்பிட்டலில் டெவலப் ஆச்சா அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லை, பார்த்தீங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி சினாரியோவில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா செப்சிஸ்க்கு வந்து நிமோனியா வந்து பீடியக்ஸாக கொடுத்துருவோம். செப்சிஸை வந்து செகண்டரியாக கோட் பண்ணிவிட்டு அதோடைய POA இண்டிகேட்டர் வந்து யூங்கிற மாதிரி அசைன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏன்னா வரும்போது ஃபீவர் இருக்குது, சில சார்ட்டை பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த செப்சிஸுடைய இண்டிகேஷன் வந்து கிளினிக்கல் இண்டிகேஷன் வந்து மீட் ஆயிரும். அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபிசிஷியனுக்கு query சென்ட் பண்ணுவோம். ஏன்னா இது டாக்குமெண்டேஷன் வந்து கிளாரிட்டியாக இல்லை அப்படிங்கிற சினாரியோவில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், செப்சிஸ்க்கு வந்து query சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? செப்சிஸ் வந்து ப்ரெசன்ட் அட்மிஷனாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிஷியனுக்கு வந்து query சென்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நாங்கள் POA இண்டிகேட்டர் வந்து யூன்னு வச்சு தான் நம்ம query சென்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம query சென்ட் பண்ணும்போது ஒய் கொடுத்தோம் இல்லை என் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த POA இண்டிகேட்டர் அசைன் பண்ணுறோம்ல, அப்போ query கேட்கறதுக்கான ரீசன் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ யூங்கிறது டாக்குமெண்டேஷன் வந்து இன்சஃபிஷியண்டாக இருக்கிறத மீன் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம வந்து யூவை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபிசிஷியன் query சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் ஆகி வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் அட்மிஷன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம பை டிஃபால்ட்டாக ஒய் கொடுப்போம். இல்லை செப்சிஸ் வந்து நாட் ப்ரெசன்ட் ஆன் அட்மிஷன் அப்படின்னா என் கொடுப்போம். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து கிளினிக்கலி அனேபிள் டு டிட்டர்மைன், ஃபிசிஷியனாலே டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபிசிஷியன் ரெஸ்பான்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சினாரியோவில் வந்து நாங்கள் டபிள்யூ கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி query ரெஸ்பான்ஸில் இல்லை ஒரு கண்டிஷனை வந்து ஃபிசிஷியனே வந்து அனேபிள் டு டிட்டர்மைன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டபிள்யூ கொடுத்து நம்ம சார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதே நேரம் டாக்குமெண்டேஷன் வந்து கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா யூ வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து யூடைய இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். அண்ட் சார்ட்டில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒய்என் அப்புறம் இந்த தான் இருக்கும். அண்ட் ரேர் சினாரியோவில் தான் இந்த யூ அண்ட் டபிள்யூ இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் எந்த கண்டிஷன்ஸ் எல்லா கண்டிஷன்ஸுமே வந்து ஃபிசிஷியன் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க பை டிஃபால்ட்டாக வந்து. ஸோ இந்த POA இண்டிகேட்டர் அசைன் பண்ணுறதுன்னு சில ICD கைட்லைன்ஸ் இருக்குது. அது என்ன கைட்லைன்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம். So first one, the time frame for POA identification and documentation. There is no required time frame as when a provider must identify or document a condition to be present on admission. In some clinical situation, it may not be possible for a provider to make a definitive diagnosis for a period of time after the admissions. In some cases, it may be a several days before the provider arrive at definitive diagnosis. This
does not mean that the conditions was not present on admission. Determination of whether the condition was present on admission or not will be based on the applicable POA guideline as identified in the documentation or on the provider's best clinical judgment. அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடர் வந்து எல்லா கண்டிஷன்ஸுமே வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து பிஓஏ, இந்த கண்டிஷன்ஸ் வந்து நாட் பிஓஏ அப்படிங்கிற மாரி டாக்குமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒரு கண்டிஷன் வந்து பிஓஏவா இல்லையாங்கிறத அசைன் பண்ணுறது வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஓகேங்களா? ஸோ ஃபிசிஷியன் வந்து எல்லா கண்டிஷன்ஸுக்குமே இந்த கண்டிஷன்ஸ் வந்து பிஓஏ இல்லை அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டை அனலைஸ் பண்ணி அதுக்கான பிஓஏ இண்டிகேட்டர் வந்து அசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆனால் சில சம் சாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செப்சிஸ் பிஓஏ, அப்புறம் இந்த மாதிரி நிமோனியா பிஓஏ அப்படிங்கிற மாதிரி சிஹெச்எஃப், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்க்குமே வந்து பிஓஏ வந்து சில கண்டிஷன்ஸ்க்குலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ சில கண்டிஷன்ஸ்க்கு வந்து சொல்ல மாட்டாங்க, இந்த கண்டிஷன்ஸ் வந்து பிஓஏவா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும், அந்த டாக்குமெண்டேஷனை வந்து அனலைஸ் பண்ணி, ஸோ நம்ம தான் அந்த பிஓ இண்டிகேட்டர் அசைன் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகும்போது ஒரு சிம்டமோட அட்மிட் ஆகிறாங்க, ஒரு கண்டிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்டிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் ஒரு கண்டிஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் இந்த கண்டிஷன்ஸை வந்து நம்மளே வந்து பிஓஏ இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளே அசியூம் பண்ணக்கூடாது. இந்த கண்டிஷனும் பிஓஏ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது சில கண்டிஷன்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஸோ சில டைம் ஃப்ரேம், அதாவது சில டைம் எடுத்துக்கும் ஃபிசிஷியனுக்கு. இது என்ன, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் வந்து எஸ்ஓபின்னு வருவாங்க, இது நிமோனியாவா சிஹெச்எஃப்ஆ அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில டைம் பீரியட், அந்த டெஃபினேட்டிவ் டயக்னோசிஸ் அரைவ் பண்ணுறதுக்கு ஸோ ஃபிசிஷியனுக்கு சில டைம் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ அப்போது நம்ம வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிஓஏஎன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசைன் பண்ணக்கூடாது. அந்த கண்டிஷனும் பிஓஏ தான். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if at the time of code assignment the documentation is unclear as whether a conditions was present on admission or not, it appropriate to query. அதே தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் கிளாரிட்டி இல்லை, இந்த கண்டிஷன்ஸ் வந்து பிஓஏவா இல்லை பிஓஏ மாதிரி இருக்குது, ப்ரெசன்ட் ஆன் அட்மிஷன் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம ஒபேஸாக என்ன பண்ணணும், ஃபிசிஷியனுக்கு வந்து query தான் சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து பிஓஏவா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. So next வந்து chronic condition with acute exacerbation during the admission. If single code identify both chronic condition and the acute exacerbation, see POA guideline pertaining to the code that containing multiple clinical concept. If a single code only identify the chronic condition and not the acute exacerbation, example acute exacerbation of the chronic leukemia as in Y. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் கோடு வந்து எக்ஸசர்பேஷன் ஸ்டேட்டஸையும் வந்து மென்ஷன் பண்ணுது, அதே நேரம் க்ரானிக் கண்டிஷனுங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் லிக்யூமியா டாக்குமெண்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அக்யூட் எக்ஸசர்பேஷன் ஆஃப் க்ரானிக் லிக்யூமியா டாக்குமெண்ட் பண்ணுறாங்க ஃபிசிஷியன். பட் சேம் டைம் வந்து அதுக்கான கோடு வந்து எக்ஸசர்பேஷன் கோடு கிடையாது, லிக்யூமியாவுக்கு வந்து ஒரே ஒரு கோடு தான் வரும். ஸோ இதில் வந்து 2 கோடையுமே மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இந்த சினாரியோவில் வந்து அதாவது க்ரானிக் கண்டிஷன்ஸும் இருக்குது, எக்ஸசர்பேஷனுக்கும் இந்த ஒரே கோடு தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்டிஷன்ஸ் வந்து பிஓஏ ஒய் அப்படிங்கிற மாதிரி அசைன் பண்ணணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது இந்த லிக்யூமியாவுக்கு வந்து எக்ஸசர்பேஷன் கோட் கிடையாது, பட் ப்ரொவைடர் வந்து எக்ஸசர்பேஷனுங்கிற மாதிரி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது க்ரானிக் கண்டிஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே மீன் பண்ணுறது ஒரே ஒரு கோடு தான். ஸோ அது வந்து இந்த லிக்யூமியா கோடு. ஸோ அதனால் வந்து நம்ம பிஓஏ வந்து ஒய் அப்படிங்கிற மாதிரி அசைன் பண்ணணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Condition document as possible, probable, suspected or ruled out at the time of discharge. If the final diagnosis containing possible, probable, suspected, ruled out diagnosis, and this diagnosis was based on the signs and symptom or clinical finding suspect at the time of inpatient admission, assign Y. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராபபிள் சஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இன்பேஷனில் வந்து அது அட்மிஷன் இருக்கும்போதே அதை வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணும்போதும் அதை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சஸ்பெக்டட் கண்டிஷன்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம பிஓஏ ஒய் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த கண்டிஷன்ஸ் பிஓஏ இல்லை அப்படின்னா அதுக்கு என் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, the condition document as impending or threatened at the time of discharge. If the final diagnosis containing impending or threatened diagnosis at this diagnosis is based on the symptom or clinical finding that were present on admission, as in Y. If the final diagnosis containing impending threatened diagnosis as the diagnosis is based on the symptom and clinical finding that were not present on admission, as in N. ஸோ இந்த மாதிரி impending or threatened conditions வந்து present on admission இருந்தால் ஒய் கொடுக்கணும்.
அதே நேரம் பிரசன்ட் ஆன் அட்மிஷன் இல்ல அப்படின்னா என் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. Acute on chronic conditions. Assign Y if acute conditions are present on admission and N for the acute condition that was not present on admission. ஸோ ஒரு அக்யூட் கண்டிஷன்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆன் அட்மிஷனில் இருந்தால் ஒய் கொடுக்கணுங்கிறாங்க. அதே நேரம் நாட் ப்ரெசன்ட் ஆன் அட்மிஷனில் இருந்துச்சு அப்படின்னா என் கொடுக்கணுங்கிறாங்க. அஸ் இன் ஒய் ஃபார் த க்ரானிக் கண்டிஷன் ஈவன் தோ த கண்டிஷன் மே நாட் பி டயக்னோஸ் அன்டில் தி ஆஃப்டர் த அட்மிஷன்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் க்ரானிக் கண்டிஷன்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா POA இண்டிகேட்டர் ஒய் தான் கொடுக்கணும். இஃப் ஃபார் க்ரானிக் கண்டிஷன் ஈவன் தோ த கண்டிஷன் மே நாட் பி எஸ்டாப்ளிஷ் டயக்னோஸ் ஆஃப்டர் த அட்மிஷன்ஸ். அதாவது பேஷண்ட்க்கு வந்து க்ரானிக்காக ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, அது ஹாஸ்பிட்டலில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலை அப்படின்னாலும் நம்ம அந்த க்ரானிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஒய் தான் கொடுக்கணும் POA. ஓகேவா? இஃப் a single code identify the both acute and chronic conditions, see the POA guideline for the code concept, multiple clinical concept. Codes that containing multiple clinical concepts assign N if at least the one of the clinical concept included in the code was not present on admission. Example, COPD with acute exacerbation and the exacerbation was not present on admission. The gastric ulcer does not start bleeding until after the admission. Asthma develop status epilepticus after the admission. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கையில். அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து COPD இருக்குது, க்ரானிக் கண்டிஷன்ஸ் தான் அது. நம்ம ஒபேஸாக க்ரானிக் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே POA ஒய் தான் கொடுக்கணும். அதே நேரம் அந்த க்ரானிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து 2 கோடு இருக்கும். சில கண்டிஷன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து COPD சொல்லியிருக்காங்க. COPDக்கு ஒரு கோட் இருக்கும் J44-9, எக்ஸசர்பேஷனுக்கு J44-1 அப்படிங்கிற மாதிரி 2 கோட் இருக்கும். இந்த எக்ஸசர்பேஷன் மென்ஷன் பண்ணுறதுக்கு கோட் இருக்கும். ஸோ பட் இது க்ரானிக் கண்டிஷன்ஸ் தான். பட் இந்த எக்ஸசர்பேஷன் ஆனது வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் இன்பேஷண்ட் அட்மிட் ஆகும்போது பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸசர்பேஷன் இல்லை. அட்மிட் ஆனதுக்கப்புறம் ஒரு டே 3ல வந்து எக்ஸசர்பேஷன் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், POA இண்டிகேட்டர் N கொடுக்கணும். இந்த COPD எக்ஸசர்பேஷன் கோடுக்கு வந்து N கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி கேஸ்ட்ரிக் அல்சர் பேஷண்ட்க்கு ஹிஸ்ட்ரியில் அது க்ரானிக் கோடு தான். அந்த ப்ளீடிங் வந்து பேஷண்ட் வந்து அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ளீடிங் வந்து டெவலப் ஆகுது. ஸோ கேஸ்ட்ரிக் அல்சர் வித் ப்ளீடிங் அப்படின்னு லீட் பண்ணும்போது அதுக்கு வந்து நம்ம POA இண்டிகேட்டர் N தான் கொடுக்கணும். ஸோ தேர்டு வந்து ஆஸ்துமா. பேஷண்ட்க்கு வந்து ஆஸ்துமா இருக்குது, அது க்ரானிக் கண்டிஷன்ஸ் தான், யூஸ்வலாக ஒய் கொடுக்கணும். பட் இந்த ஆஸ்துமா ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ்ங்கிறதுக்கு ஒரு தனி கோட் இருக்குது. பேஷண்ட்க்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்ம இதுக்கும் என்ன தான் கொடுக்கணும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. Assign Y if all clinical concepts included in the code were present on admission. Duodenal ulcer that perforated prior to the admission. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கண்டிஷன்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆன் அட்மிஷனில் இருந்துச்சுன்னா ஒய் தான் கொடுக்கணும். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டியோடினல் அல்சரும் இருக்குது, பெர்ஃபரேஷனும் இருக்குது. இந்த பெர்ஃபரேஷன் வந்து அட்மிஷனுக்கு முன்னாடியே ஆயிடுச்சு அப்படின்னா ஒபேஸாக ஒய் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு கண்டிஷன் இருந்துச்சு, வரும்போதே இருந்துச்சுன்னா ஒய், ஹாஸ்பிட்டல் வந்து டெவலப் ஆச்சுன்னா என், அவ்வளோதான். அதை தான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கைட்லைன் வந்து பார்த்தீங்க வேறு என்ன இருக்குது. ஸோ பேஸாக வந்து க்ரானிக் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒய் தான் கொடுக்க போகிறோம். ஃபார் த இன்ஃபெக்ஷன் கோட் தட் இன்க்ளூட் த casual organism assign Y if the infection or signs of the infection were present on admission even though culture resulted may not be until after the admission. அதை இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது பேஷண்ட்டுக்கு, பட் கல்ச்சர் வந்து இன்னுமே ரிசல்ட் வரல. ஸோ அது அட்மிஷனுக்கு அப்புறம் தான் வந்து ரிசல்ட் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்கு POA N கொடுக்கக்கூடாது. அந்த கண்டிஷன் ப்ரெசென்ட்டான அட்மிஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஒய் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் கண்டிஷன் கோட் ஃபார் 2 or more condition. When the same ICD-10 diagnosis code applied 2 or more condition during the same encounter. Example, 2 separate conditions classified in the same ICD-10 CM code assign Y. அதாவது 2-3 கண்டிஷன்ஸ் வந்து ஒரே கோடில் வந்து ரெப்ரசென்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம POA ஒய் தான் அசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பைலேட்ரல் அன்ஸ்பெசிஃபைட் ஏஜ் ரிலேட்டட் கேட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அசைன் N if any condition represent a single ICD-10 CM code was not present on admission. Example, traumatic secondary and recurrent hemorrhage and seroma is assigned to be a single code T79.2, but only one of the conditions was present on admission.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓபி கண்டிஷன்ஸ்க்கு எப்படி வந்து POA இண்டிகேட்டர் அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வெதர் ஆர் நாட் த பேஷண்ட் டெலிவரி டூரிங் தி கரண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் டஸ் நாட் அஃபெக்ட் தி அசைன்மெண்ட் ஆஃப் தி POA இண்டிகேட்டர். அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து டெலிவரி ஆனாலும் ஆகாட்டினாலும் அதனால் வந்து POA இண்டிகேட்டர் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபேக்டர் தட் POA அசைன்மெண்ட் இஸ் வெதர் த pregnancy complicated or OB conditions described by the code was present at the time of admission or not. ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் இஸ் அட்மிட் இன் தி ப்ரீ டைம் லேபர் அஸ் இன் ஒய். அதாவது பேஷண்ட் வந்து ப்ரீ டைம் லேபர் அட்மிட் ஆகிறாங்க, பட் டெலிவரி ஆகலை. பட் இந்த கண்டிஷன்ஸ் வந்து POA ஒய் தான். டெலிவரி ஆனாலும் ஆகாட்டினாலும் இந்த கண்டிஷன்ஸ் வந்து POA ஒய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இஃப் ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேட்டட் ஆர் ஓபி கண்டிஷன்ஸ் வாஸ் நாட் ப்ரெசன்ட் ஆன் அட்மிஷன், example, second degree laceration during delivery, postpartum hemorrhage that occur during the current hospitalization, fetal distress develop after the admission, assign N. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது டெலிவரிக்காக பேஷண்ட் அட்மிட் ஆகிட்டாங்க. அட்மிட் ஆனதுக்கப்புறம் சில காம்ப்ளிகேஷன்லாம் டெவலப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் டிகிரி லாசரேஷன். ஸோ இது எல்லாமே வந்து டெலிவரி ஆகும்போது தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் POA வந்து N அசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாசரேஷன் வந்து இருக்கும், அது மாதிரி ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் இருக்கும், போஸ்ட்மார்ட்டம் அனிமியா இருக்கும், போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து POA வந்து இண்டிகேட்டர் வந்து N தான் அசைன் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தேர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் OB கண்டிஷன் இன்க்ளூட் மோர் தென் ஒன் டயக்னோசிஸ், எனி ஒன் ஆஃப் த டயக்னோசிஸ் ஐடென்டிஃபை பை தி கோட் வர் நாட் பிரசன்ட் ஆன் அட்மிஷன் அசைன் N. அதாவது ஒரு ஓபி கண்டிஷன்ஸில் வந்து 2-3 கண்டிஷன்ஸ் இருக்கும், காம்பினேஷன் கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் வந்து POAN, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் தான் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சினாரியில் நம்ம POAN கொடுத்துக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா O11 ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹைப்பர்டென்ஷன் வித் ப்ரீ எக்லாம்சியா. அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி ஹைப்பர்டென்ஷன் இருக்குது, அது கிரானிக் கண்டிஷன்ஸ், நம்ம அதுக்கு POA வந்து ஒய் தான் கொடுக்கணும். பட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரீ எக்லாம்சியா வந்து டெவலப் ஆயிருக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி சினாரியில் இந்த காம்பினேஷன் கோடில் வந்து நீங்கள் ஒரே ஒரு கோடு தான் அசைன் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கு POA இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹைப்பர் டென்ஷனும் இருக்குது, ப்ரீ எக்லாம்சியாவும் இருக்குது. இந்த ப்ரீ எக்லாம்சியா என்ன ஆச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து தான் டெவலப் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காம்பினேஷன் கோடு இருக்கிறதுனால தனியாக கோட், ரெண்டுமே தனியாக கோட் பண்ணக்கூடாது ஜென்ரல் கைட்லைன் படி. ஸோ சேர்த்து தான் காம்பினேஷன் கோட் தான் கோட் பண்ணுவீங்க. அப்போது இந்த ப்ரீ எக்லாம்சியா வந்து ஹாஸ்பிட்டலில் தான் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அப்போது இதுக்கு வந்து நம்ம POA N தான் கொடுக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பெரிநாட்டல் கண்டிஷன்ஸ். Newborn are not considered to be admit until after the birth. Therefore, any conditions present at the birth are developed in utero is considered as the present on admission. அதாவது ஒரு நியூபார்னுக்கு வந்து பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து POA வந்து ஒய் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. This include conditions that occur during the delivery, injury during the delivery, meconium aspiration, exposure to the Streptococcus B in the vaginal canal. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெக்கோனியம் ஸ்டெயினிங், அப்புறம் இந்த ஸ்டெப்டோகாக்கஸ் பி ஜிபிஎஸ் வந்து மதருக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும், அதனால் பேபிக்கு வந்து அது காம்ப்ளிகேஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம POA வந்து ஒய் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபிக்கு வந்து கன்ஜெனிட்டல் கண்டிஷன்ஸ் அண்ட் அனாமலிஸ். Assign Y for the congenital conditions and anomaly except for the category Q00 to Q99. Congenital anomaly which are the exempt list. Congenital conditions are always considered to be present. ஸோ congenital conditions எப்போவுமே வந்து அதுக்கு நம்ம வந்து POA Y தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் காஸ் இன்ஜுரி. So assign Y for the any external cause codes representing external cause of the morbidity that occur prior to inpatient admission. Example, patient fell out bed at home, patient fell out bed in emergency room prior to the admission. அதாவது அட்மிஷனுக்கு முன்னாடி எந்த ஒரு இன்ஜுரி ஆனாலும் அதோடைய POA இண்டிகேட்டரை வந்து நம்ம ஒய் தான் அசைன் பண்ணணும். Assign N for any external causes code representing the external causes morbidity that occur during the inpatient hospital. Example, patient fell out the hospital bed during the hospital stay. Patient experienced in adverse reaction to the medication administration after the inpatient stay. அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் காசஸ் இன்ஜுரி இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் வந்து பெட்லேருந்து கீழே வந்துட்டாங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு மெடிசன் இன்ஜெக்ஷன் பண்ணனால அதனால் ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சினாரியோவில் வந்து நம்ம அதுக்கு வந்து POA N தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி ஒவ்வொரு சினாரியோ யூஸ் பண்ணி, இந்த மாதிரி சினாரியோ யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து POA இண்டிகேட்டர் எல்லாமே அசைன் பண்ணணும். ஸோ ஓவராலாக வந்து POA இண்டிகேட்டர் எப்படி அசைன் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ.
கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோ வந்து இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா, மறக்காம அந்த வீடியோ பாருங்க. அண்ட் யுஹெச்டிடிஎஸ் கைட்லைன யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பிரின்சிபல் டயக்னோசிஸ் செலக்ஷன் பண்றது, ஒரு எஸ்டிஎக்ஸ் கோடு வந்து எப்படி கோட் பண்றது, என்னென்ன கிரைட்டீரியா வந்து செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம இனிஷியலா நான் அப்லோட் பண்ண வீடியோல ஒரு கண்டிஷன் எப்படி வேலிடேட் பண்றது, அது மட்டும் இல்லாம இன்பேஷன்ட் கத்துக்கணும் அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், அப்படிங்கிறத பத்தி நான் கிளியரா வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்க. அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ். பாய்.